வணக்கம் நண்பா. வாட்ஸ்அப்ல இந்த செட்டிங்ஸை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்கவுண்ட் அடுத்து பிரைவசி இருக்கும். பிரைவசியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும் அட்வான்ஸ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பட்டன் வந்து ஆஃப்ல இருக்கும். நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ கால் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வாய்ஸ் கால் பண்றதா இருந்தாலும் சரி, அதாவது ஆன்லைன்ல ஏதாச்சும் கால் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஐபி அட்ரஸை வச்சு உங்களை வந்து ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து லேயர் மோடுன்னு இருக்கு. அந்த லேயர் மோனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் இதில் இருக்கும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வாட்ஸ்அப்பாலேயே உங்களுடைய ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி எதுவும் கேட்க முடியாது, பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னால் ஷோ பண்ண முடியல, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு பிளாங்காக தான் தெரியுது. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதனால நீங்கள் கிளிக் பண்ணி அது என்ன இருக்குன்னு நீங்கள் படிச்சு பார்த்து இதில் முக்கியமாக ட்ராபேக் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வீடியோ குவாலிட்டி முக்கியம் இல்லை, நம்ம வந்து செக்யூராக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதும் பண்ணாது அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களும் வாட்ஸ்அப்பை செக்யூராக யூஸ் பண்ணணும். இது போல வாட்ஸ்அப்பில் இருக்க முக்கியமான செட்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வர அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன அப்டேட் வருதோ அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.